ஒரு குடும்பத்தில் இப்படி தான் அப்பா அம்மா இருந்தாங்க. அண்ணன் இருந்தாப்படி, ஒரு தம்பி இருந்தாப்படி, அப்புறம் ஒரு அக்கா இருந்தாங்க. நம்ம எப்படி வருகின்ற பொழுது மழை பெய்ததோ அதுபோல் அந்த ஊரிலும் பயங்கரமான மழை பெய்தது. அந்த கடைசி தம்பி எப்பொழுதுமே மற்ற பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு தன்னுடைய நண்பர்களோடு விளையாடி விட்டு எப்பொழுதுமே அவர் தாமதமாகத்தான் வருவார். எனவே அவர் அப்படி தாமதமாக வருகின்ற பொழுது பயங்கரமான மழையிலே நனைந்து விட்டு வீட்டிற்குள்ளே வருகிறார். வீட்டிற்குள்ளே வர பொழுது அவங்க அப்பா பார்க்குறார். அப்பா பார்த்துட்டு சொல்கிறாரு, அறிவு இருக்கா? ஒவ்வொரு தடவையும் சொல்கிறான்ல, கூடை எடுத்துகிட்டு போ, கூடை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேன், கேட்குறியா என்று சொல்லிவிட்டு அவர் நகர்ந்து விடுகிறார். அதற்கப்புறம் அவங்க அக்கா வராங்க. வாங்கி கட்டிக்கிட்டியா அப்பாட்ட? நல்ல எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காத, இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா நகர்ந்து விடுகிறார்கள். அதற்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து பார்க்குறாரு, நல்லா மலையில் நனைஞ்சிக்க, அதுக்கப்புறம் காய்ச்சல் சளி எல்லாம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு லீவ் போடலான்னு பார்க்குறியா? இதெல்லாம் நடக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நகர்ந்து விடுகிறார். அதன் பிறகு அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மா எல்லோரும் சொல்லிவிட்டு நகர்ந்த பிறகு அவங்க அம்மா தன்னுடைய சேலை எடுத்து மகனுடைய தலையை துவட்டி விட்டு கொண்டே சொன்னார்கள், இந்த பாழா போன மலை என் மகன் போகிறப்போவா வரணும் என்று சொல்லி அந்த அன்னை அந்த மலையை திட்டி கொண்டிருந்தார்களாம்.